படம் நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி ஃபீல் குட் மூவி, நல்லா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு மாதிரி என்ன நடக்கும் அப்படின்றது இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக எல்லாரும் பார்க்கலாம். லவ் கம் மூவி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜானர் என்ன நடக்கும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா இருந்ததுண்ணா. நல்லா தான் இருந்ததுண்ணா, எல்லாமே ஓகே தான். நாட் பட் சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது, பின்னாடி சீனரிஸ்லாம் நல்லா இருந்தது. ஓகே, ஒன் டைம் நல்லா பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க படத்தில். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா மேக்கிங் வைஸ் நல்லா இருக்குது. ஜெய்ப்பூர் சீக்வன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. லவ் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. மடோனா செபஸ்டியன் நல்லா பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்த ஹீரோயினும் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருந்தாலுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவும் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். ஆக்ஷனு, ஃபைட்டு அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அங்கங்கே காமெடி, அங்கங்கே ரொமான்ஸு, அங்கங்கே கொஞ்சம் எமோஷன் அந்த மாதிரி மிக்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த சம்மருக்கு வந்து அப்படியே உட்காந்து ஜாலியாக பார்க்குற மாதிரி ஒரு படம். லேகுன்னு நம்ம சொல்ல முடியாது ப்ரோ. ஸ்டோரி என்ன வைஸ் கண்டென்ட் போதோ அதுதான் நம்ம லேகாக இருக்கிற. லேக்னா மீன்ஸ் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, ரொமான்டிக்காக இருக்குன்னா அது நம்ம லேகுன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு லேகாக இருக்கும், ஒருத்தருக்கு அது பிடிச்சிருக்கும், லைஃப் ரிலேட்டடாக இருக்கும், அவ்வளோதான். படமாக உங்களுக்கு வந்து ஒரு லவ் ஃபிலிம் தான். பெரிய ஆக்ஷன் ரியாலிட்டியில் என்ன இருக்கோ அதுதான். இதில் ஒரு ஃபிக்ஷன் இருக்குது, அது நான் சொன்னால் ரிவீல் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் தேட்டரில் பார்த்தா தான் உங்களுக்கு அது பிடிக்கும். லைவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வாட்ச். ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல லவ் ஃபிலிம்னே சொல்லலாம். ஒரு நல்ல லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. நமக்குன்னா அது கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கும், நம்மக்கிட்ட வரும் அப்படின்ற மாதிரி நல்லாவே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நல்லா ஃபீல் ஆகுது. யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மூவியை பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து கொடுக்கும். ஃபேமிலியை விட யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்குறது தான் நல்லாயிருக்கும். அவங்களாம் அடுத்த லைஃப், அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இருந்துச்சு. இந்த லவ் இப்படி தான் இருக்கும், நம்மளும் அதே மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி காட்டியிருந்தாங்க. இதில் வந்து ஆக்சுவலி வந்து அந்த கோமா ஸ்டே அந்த இது அவனுக்கு அடிபட்டு திருப்பி அவங்க வந்து நின்றாங்க பாருங்கள், அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், பட் ஆனால் எடுத்துகிட்டு போன லுக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக சூப்பராக இருக்குண்ணா. எல்லாம் நல்லா இருக்குது. வீடியோகிராஃபி நல்லா இருக்குது. ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. மணி அந்த கேரக்டர் நல்லா இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. புதுசாக இருக்குன்னா வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களோட ஒரு அவங்க காமிச்ச விதமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. எல்லோரும் சின்ன பசங்க வந்து பெரிய பார்க்கலாம். நல்லா இருக்குது. அதுவும் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் லைட்டாக இதுவாக இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ஒரு லவ் சென்ட்ரிக் ஃபிலிம். வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு நல்ல இது இருக்குது. எப்படின்னா வந்து இது இந்த படத்தில் நடக்குமான்ற மாரி ஒரு வேறு கான்செப்டாகவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஃபுல்லாக லவ் ஃபிலிம் தான் நினச்சோம். ஆனால் இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி ஒரு சீன் வரும், சூப்பராகவே இருக்கும். ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஃபேமிலி பேஸ்டு ஃபிலிம் தான். அடல்ட் எதுவும் கண்டென்ட் எதுவும் இல்லை. நம்ம ஃபீல் குட் ஃபிலிமாகவே இருக்கும். சூப்பராக இருக்கும். இல்லை, எங்கேயுமே போர் அடிக்கல. நல்லாவே இருக்கும் படம். போர் அடிக்கிற மாதிரி எந்த இதுவும் இருக்காது. இன்டர்வல் முன்னாடி ரொம்ப படம் ரொம்ப ஒரு இதுக்கு கொண்டு போயிருப்பாங்க. நார்மலான படம் நினச்சி வருவோம், ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் எடுத்திருப்பாங்க. அது நடக்குமான்றது ஹீரோக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும். அதனால் இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்ன நடக்குதுன்றதா செகண்ட் ஹாஃப். தேட்டரில் பார்க்குறேன். கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ண நினைக்கிறேன். அந்த மாதிரி படம் தான். சூப்பராக இருக்கும். இவ்வளோ எதிர்பார்த்து வரல, ஆனால் ரொம்பவே அழகாக மெச்சூர்டாக யதார்த்தமாக லவ் ஸ்டோரி பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்த ஸ்பீட், செகண்ட் ஹாஃப் இல்லை. பட் ஸ்டில் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. திருப்தியாக தான் இருந்துச்சு. ஒரு குட் டைம். உண்மையாகவே எதிர்பார்க்க நல்லா இருந்துச்சு. எதிர்பார்ப்பே இல்லாமல் தான். நான் இவ்வளோ நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்தே வரல. நல்லா இருக்காதோ அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வந்த டிபிக்கல் சினிமா லவ் ஸ்டோரி தானே அப்படின்னு நினச்சி வந்தேன். பட் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. படம் வந்து நல்லா இருக்குண்ணா. கொஞ்சம் ஒரு மாதிரி விறுவிறுன்னு போச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தெரியாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக. திரும்ப ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் எல்லாரும். ஸ்க்ரீன் பிளே லேகெல்லாம் கிடையாது. அதாவது முன்னாடியே சொன்னல, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு க்யூரியாசிட்டியாகவே இருக்குது படம். ஸோ நல்லா தான் போயிருக்கு படம். இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இருக்குது. பட் இது வந்து அவங்க அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்காங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே லாஸ்ட்லேருந்து மடோனா செபஸ்டியன் அப்படி தான் பார்த்தோம். கடைசியில் பார்த்தா இவங்க புது ஹீரோயின் இவங்க கூட இருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருந்தது அது. ஒர்க் தான். நல்லா இருக்குது. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் குடான மூவி. லவ் ஆக்டிங் எல்லாமே பீக்கில் இருந்துச்சு. மியூசிக்லாம் ரொம்ப குட். 9.5 ரேட்டிங் தரலாம். எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற லவ் மூவி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. தியேட்டரில் வந்து தேட்டரில் வந்து ரொம்ப ஒர்த்து தான். தேட்டரில் வந்து பார்க்குற அளவுக்கு நீங்கள் ஃபேமிலியாக கூட வரலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். எல்லாமே பெஸ்ட்டு தான். மியூசிக், ஆக்டிங் எல்லாமே இது. மற்ற லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பீக்காக இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக தரும். ஆக்சுவலாக எனக்கே கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்கிச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷ்னலாக
ட்ரூவான லவ்னா என்னென்னு அவங்க டிஃபைன் பண்ணாங்க, அது நல்லா இருந்தது. ஒர்த் வாட்சிங். படம் நல்லா இருக்குது. படத்தில் வந்து வர பேக்ரவுண்ட் மியூசிக்கு, ரொமான்டிக் சீன்ஸு, அதுக்கப்புறம் லவ் சீன்ஸு, காமெடி சீன்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. சனத்து நல்லா நடிச்சிருக்காப்புல. அப்புறம் மடோனா செபஸ்டியன் அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. கோ ஆக்டர்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்டாக வரவங்க மடோனா செபஸ்டியனுக்கும் சனத்துக்கும் ஃப்ரெண்டாக வரவங்க வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. படம் வந்து நல்லா ரொமான்டிக்காக, காமெடியாக, ஒரு லவ் மூடிங்காக, ஒரு ஜாலியாக போகுது. அப்படி செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்டெடியாக போகுது. செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேகாக இருக்குது. பரவாயில்ல, பார்க்கலாம்ண்ணா. செகண்ட் ஹாஃபில் வந்து பிக்கப் ஆகிடுது. நல்லா இருக்குது படம். படம் வந்து நான் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, நல்லா தான் இருக்கும், சரி பார்த்து வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். பட் நல்லா தான் இருந்தது படம், ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. நல்ல படம். மியூசிக்லாம் நல்லா இருந்தது, நல்லா தான் இருந்தது. புதுசாலாம் இல்லை, நார்மல் லவ் ஸ்டோரி தான். பட் எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு கிளைமேக்ஸ், திடீர்னு ஒரு இன்டர்வல், அந்த மாதிரி தான் இருந்தது. எதிர்பார்க்காம நடந்தது அவ்வளோ. ஆனால் கொஞ்சம் இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இருந்தது, செகண்ட் ஹாஃப்லேயே இருந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதெல்லாம் மேட்ச் பண்ணிடுவாங்க. வெளியில் வரும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு பார்த்தா அது இந்த படத்தை அதான் சொல்ல முடியாது. திடீர்னு ஒரு கிளைமேக்ஸ், அதனால் யாரையுமே இது முடிஞ்சது முடியலன்னே சொல்ல முடியாது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. பட் பார்க்கலாம், ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். 18+ ஜோக்ஸ் அந்த மாதிரி ஃபைட்ஸ் எதுவுமே இல்லை. நார்மலாக போய் உட்காந்து ஒரு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வரலாம். இப்போ இருக்கிற படத்துக்கு இது பரவாயில்ல, அந்த மாதிரி சொல்லலாம். இருந்துச்சு, ஃபீல் குட்டாக இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கேமரா, லைட்டிங்ஸ் எல்லாமே, கேஸ்டிங் எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணாங்க. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு மட்டும்தான் ஞாபகம் வச்சுருக்காரு. கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை மறந்துட்டு மறுபடியும் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே போகும்போது கரண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு என்ன ஃபீல் பண்ணுவாங்க அவங்க கூட இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக காமிச்சிருக்காங்க. எல்லாம் ஃபீலாக நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் 2 பேருமே அவனுக்கு ஞாபகம் இல்லைனாலும் அவங்க 2 பேரும் படமாக எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு.